முன்னாள் அமைச்சர் கூட விஜய் டைரக்டாகவே நாயின்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ ஆர்ப்பணம் பண்ண வேண்டியது தானே. முன்னேற்ற உன்னால் முடிஞ்ச முன்னேற்ற இல்லாட்டி போயிடு, அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே செய்யறவங்க நல்லவங்க தான். சரியா, இவங்க எத்தனை வருஷம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு வந்து பேசின மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்பீச் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு நல்ல மனசு இல்லை. நல்ல மனசு உள்ளவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு இல்லை. ஏன்னா அவங்க எடுத்துக்கிறது அந்த விதத்துல எடுத்துக்கிறாங்க இல்லையா. இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லதை செய்யறவங்கள யார் ஏத்துக்கிறா இல்லையா. தப்பாகவும் பேசுறாங்க, அதை ஒரு நல்ல விதமாகவும் பேசுறாங்க. ஏன்னா நல்லதாவே எடுத்துட்டு போனா நாடு நல்லதா இருக்கும் இல்லையா. இப்போ அவரை கொடுத்தா சொன்னாங்க, சிஎம் கொடுத்தா நடிகர், இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்ன பண்ணுவான்னு. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நல்லது செய்கிறாரு இல்லையா. ஆனாலும் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்ம நல்லதையும் நினச்சி நல்ல வழியே போவோம். ஏன்னா அவர் சாதாரணமாகவே லாரன்ஸ் சார் வந்து நல்லதே பண்ணுறாரு. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நல்லதை பண்ணுறவங்களுக்கு நம்ம உற்சாகப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம நாடு. அது மக்களை தெருநாயின்னு அவங்க சொல்கிறவங்க சொன்னால் கூட நம்ம அதை ஏன் அப்படி எடுத்துக்கணும்? எடுத்துக்கக்கூடாது. நமக்கு கிடைச்சது இவ்வளோ தான். பிரியாணி கிடைக்குதா, போடுறாங்களா, அது அவங்கவுங்க பேச தான் செய்வாங்க. இப்போ ரோட்டில் போகிறோம், ஒரு பைத்தியக்காரன்னு தெரிஞ்சால் ஒரு பங்களா நாயும் குலைக்குது, தெருநாயும் குலைக்குது. அதை காதலையே வாங்கிக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நல்லதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா. இப்போ நல்லவங்களும் படுதா, சார் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏன் நம்ம அலட்சியப்படுத்திட்டு ஏன் போகணும்? பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், நல்லதே செய்வோம். ஆனாலும் வரவங்க நல்லதாக தான் செய்கிறாங்க. இப்போ உள்ளவங்க நல்லதாக தான் பார்க்குறாங்க. மக்களை சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்க கூடாது. அவங்க சொல்கிறவங்க சொன்னால் கூட நம்ம திருப்பி பதிலடி நம்ம அவங்கள ஈக்குவலாக அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆகிடும் இல்லையா. நம்மளை சொல்லலை, நம்ம நல்லதை தான் செய்கிறோம், போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்மளைன்னு குறிப்பிச்சு சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்க கூடாது. இப்போ அவரே கூட லாரன்ஸ் சாரே கூட வீட்டை வாடகை அவர் எடுத்துக்கணும் கூட மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. என்ன தலையெழுத்து? இது வரைக்கும் வேறு யாராவது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யாராவது செய்கிறாங்களா? இல்லை. செய்கிறவங்க பக்கம் நிற்போம். மக்களையே சொன்னாலும் இல்லை, இது எங்களோட வார்த்தை இல்லை. வயிற்றெரிச்சல் கூட சொல்லலாம். அதை நம்ம பெருசுப்படுத்திக்கவே கூடாது, நம்ம வாங்கிக்கவே கூடாது. நம்ம ஒரு களத்தில் இறங்குறோன்னா 4 பேர் 4 பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் காதில் வாங்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம அவங்க பக்கம் நிற்க முடியும். நம்மள மாதிரி நல்லா ஒரு 10 பேர் பக்கம் நின்னா அதுவே போதும். வரணும், இந்த மாதிரியான ஆளுங்க வரணும். எங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே செய்யறவங்க நல்லவங்க தான். சரியா. இவங்க எத்தனை வருஷமா ஆண்டாங்களே, என்ன செஞ்சாங்க, என்ன கொடுத்தாங்க? எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இறந்தது? யாருக்காவது ஏதாவது ஒரு பயமுறுத்தல் இருந்ததா? இல்லை. அசால்ட்டா பண்ணிட்டு போனாங்க. இப்போ இதை வந்த கொஞ்ச நாளே எவ்வளோ நல்லதை செய்கிறாங்க. அவர் பேசாமலேயே நிறைய பண்ணுறாரு. அவர் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா. அவர் பேசவே வேணாம். மக்கள் பேசினா போதும். அவருக்காண்டி மக்கள் பேசினா போதும். கண்டிப்பா இருப்பாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போவுமே இருப்பாங்க. காசு 1000 ரூபாய் நாங்கள் வாங்கவே இல்லை, பார்த்ததே கிடையாது. இன்னும் பார்க்க போனால் இந்த போன அரசியலில் இருந்தவங்க கிட்ட நாங்கள் எதுவுமே வாங்கினதே கிடையாது. எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு அவர் காசு பணம் கொடுக்கலாம் பரவாயில்ல, ராகவா லாரன்ஸ் கூட இருக்கணும், அந்த பாலான்றவன் கூட இருக்கணும், இத்தனை பேரும் நல்ல உள்ளங்கள் கூட இருக்கணும். எங்களுக்கு பிடிக்குது. நல்லா அடிச்சு கொடுப்பாங்க, அதுக்கு ஒத்துழைக்க மக்கள் ரெடியாக இருப்பாங்க. குறிப்பாக ஒரு பக்கத்துலேருந்து அடிச்சிருக்கிறாரு, அது அந்த மாதிரி டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லதான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இவர் எம்எல்ஏவாக கூட வந்தால் கூட அதர் பார்ட்டிங்கெல்லாம் எல்லாம் வயசானவங்க, ஒரு எங்காவே இல்லை, யாருமே எங்காவே இல்லை. இவரெல்லாம் வரலாம். வந்தால் வந்து மாற்றம் வந்து நிறைய கன்ஃபார்ம் வரும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுடைய நல்லதை பாசிட்டிவ் பண்ணிகிட்டே இருந்தால் அது அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் போகிறது நல்லது. வரதா இருந்தால் வந்துடணும், இல்லை இப்படி அப்படி நல்லா பேசாமல் பண்ணக்கூடாது. வந்துட்டாலும் அவருக்கு வந்து நாளைக்கு எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது, ஃபேமிலியில் ப்ராப்ளங்கள் இருக்கலாம், மற்ற இஷ்யூங்கள் ஏதாவது இருக்கலாம். அதனால் வந்து அவரை கொஞ்சம் யோசிக்கிறாரு, வரலாமா வேணாவா, மக்கள் என்ன பண்ண நம்மளால் இறங்கி பண்ணாலும் மைனஸ் நிறைய சொல்லுவாங்க, ப்ளஸ்ஸு கொஞ்சம் சொல்லுவாங்க. அதனால் யோசிக்கிறாரு. கொஞ்சம் வரட்டும், வந்தால் நல்லது தான். மக்கள் வந்து இப்போ யாரோ ஒரு தலைவரை எதிர்பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வரணும். இதுக்கு மேலே அங்கே ஒன்றே இல்லை. ஒரு காலியான இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு முன்னேற்க எந்த பாதையில் போனோமோ அப்போ போனால் தான் நமக்கு மரியாதை. ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து நமக்கு மரியாதை கிடையாது. இப்போ செங்கோட்டையன் சார் வந்தார், வந்து ஒரு பீக்கில் இருக்கார்ல, மற்றவங்கெல்லாம் அப்படியே ஒரே இடத்துல இருந்தால் இப்போனா நாட்டை முன்னேற்றணும். அதுதானே நமக்கு. நம்ம இல்லாத இடத்துல இருந்து என்ன நாட்டை முன்னேற்ற போகிறேன்? ஒன்றுமே கிடையாது.
எல்லாம் 3 பேரும் ஒன்றா வந்து நாட்டை முன்னேற்றுங்க. சும்மா வந்து நீ நான் போட்டா போட்டி போட்டு பொறாமை பதவி ஆசை அதெல்லாம் வேணாம். நாட்டை தான் தமிழ்நாட்டை முன்னேற்றுங்கப்பா. சும்மா வந்து இவன் அவன் அவன் இப்படின்னு போட்டு இது கஷ்டப்படுத்த வேணாம். முன்னேற்ற உன்னால் முடிஞ்ச முன்னேற்ற இல்லாட்டி போயிடு, அவ்வளோதான். இந்த ஹேண்டிகேப்டு இந்த எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மைண்ட் அவருக்கு இருக்குது. அவர் வரட்டமே, வந்து ஹெல்ப் பண்ணிட்டோமே, அந்த மாதிரி மக்களுக்கு இவர் மூலயமா வரட்டும். இவர் மூலயமா அந்த கண் தெரியாத பார்வைங்க இருக்காங்க, எவ்வளோ நிறைய மாற்றுத்திறனாளிங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டோமே, வரட்டுமே. விஜய் கூட வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அவர் தனியாலாம் நின்று அங்கே எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு கட்சி வந்து இருக்குதுன்னா இப்போ எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, இப்போ எல்லாமே லஞ்சம் வாங்குறதுக்கே பயப்படுறாங்களே. சொன்னது தப்பு தான், அப்படி சொல்லக்கூடாது. ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் பேசக்கூடாது. இருந்தாலும் அவர் வந்து தெருவில் போனால் ஒரு நாய் குலைத்தான் செய்யும், அது பதில் சொல்ல தான். அதனால் ஒன்றும் இல்லை, சொல்லக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அரசியலை பற்றி அவங்க நினைக்கக்கூடாது. கருத்து அவருக்கு வந்து கருத்தாக சொல்லிட்டு அது மாதிரி பேசக்கூடாது. மக்களை யாரையும் சொல்லக்கூடாது. அந்த உதாரணத்துக்கு இதை சொல்லக்கூடாது, அதான் ஒன்று. வேற ஒன்று விமர்சனத்துக்கே ஒன்றும் வழி இல்லைங்க. அதனால் அவங்க பண்ணதான் செய்வாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க, தேவையில்லாதான் செய்வாங்க. விமர்சனம் இவங்களுக்கு வேலையே கிடையாது, புது ஆள் தானே. அதனால் விமர்சனத்துக்கு வழியே இல்லை. அதனால் வந்து மக்களை குழப்பறதுக்கு எதாவது செய்வாங்க. வாய்க்குள்ள அப்போ தான் போனதுக்கு வாயில் வைக்கிறான். ஒரு அமைச்சர்ன்ற கூட பார்க்க மாட்டேறான். அதே ஸ்டாலின் எடப்பாடி வந்து அமைதியாக இருக்காங்க. பொதுவாக வந்து பேட்டி எடுக்கிறவங்களே வந்து சரியில்லை, பசங்களே சரியில்லை. நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஆள் இல்லை. மரியாதை இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, தேவையில்லாத. விஜயகாந்த் எவ்வளோ கோவப்பட்டிருப்பார், அந்த கோபமே அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, அவருக்கு பலவீனம் ஆகிடுச்சு. இந்த பத்திரிக்கை தான் முக்கால்வாசி காரணம். ஒரு மரியாதைக்குரிய பத்திரிக்கை இப்போ நடத்தலை. எல்லாமே விளம்பரம், பணம், அதுக்காகவே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுன்ற நிலையிலேயே இருக்கிறாங்க. இவன் தேவையில்லாத கேள்வியெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது 1க்கு 2 சொல்கிறாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்கிறதுனால அது வேணாம், இப்போதைக்கு வேணாம், தவிர்க்கலாம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு ஐடியா இருக்கலாம். அதான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன். ஒரு வார்த்தை சொன்னால் பல கோணத்தில் நம்மளை திசை திருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து சேவை செய்யலான்னு ஒரு ஐடியாவுக்கு வர்றன்னு ஐடியா இருக்குது. அது அவங்க அம்மா கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துருக்காங்க. அது நேர்மையாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் பண்ண முடியும்னா முடியும். தெரு நாயினா அதிகமாக இதாக இருந்தால் ஒரு கருத்து சொன்னாப்புல இல்லை, அந்த கருத்து இதில் அரசியலில் நிறையா இருக்குது. நல்லவங்கெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒரு முதலமைச்சர்கிட்ட இத்தனை முதலமைச்சர் இருந்தால் கூட அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியுமா? கூட்டு சேர்றாங்க. ஒரு 10 பேர் சேவகாக செய்யணும்னா அவங்க ஆசைப்பட்றாங்க. அது செய்யணுன்ற ஒரு முயற்சியில் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. விஜய் இல்லாமல் இல்லை, விஜய் கூட வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தனியாக வந்தாலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் வந்து விஜய் கூட சேரணும். இப்போதைக்கு சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. மற்ற இடத்துல போனால் டம்மி தான், சேவை செய்ய முடியாது. பார்வையாளர் மாதிரியே இருக்க முடியும், செயல்பட முடியும். இப்போ வந்து செயல்படலாம். பொதுவாக ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, யாரும் பேசாத தப்பான ஒரு வார்த்தை ஒன்றும் அவர் பேசியில்லை. ஒரு இயல்பாக வார்த்தையில் வந்துட்டு இருக்கலாம், ஆனால் பேசி தவிர்த்துருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து அவர் நல்ல விஷயமா செஞ்சுட்டு இருக்காரு. வந்தால் வரவேற்கத்தக்கது தானே, நல்ல விஷயம் தானே. அதுதான் எது கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்களே. நல்லவங்கள தப்பாக காட்டுறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தானே. பேசி நல்லவனும் கெட்டவனும் ஆவாங்க, கெட்டவனும் நல்லவன் ஆவாங்க. அது எல்லாருமே மனுஷனா எல்லாம் இயல்பு தானே. நீங்களே எடுத்துக்கங்களேன், இவ்வளோ நாளாக வந்து யாரும் வரல, எதிர்பார்த்துருந்தாங்க மக்கள். இப்போ எதிர்பார்த்தாங்க, வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இது எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்கணும்ல, அதுக்காக கூட இருக்கலாம்ல. கண்டிப்பாங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் தாங்க ஊருக்கு 4க்கு நல்லது செய்ய முடியும். அது வரவேற்கத்தக்கது தான். நிறைய பேசிக்கிறேன், நிறைய பார்த்துருக்குறேன். ஏன்னா போன முறை கூட ஒரு முன்னாள் அமைச்சர் கூட விஜய் டைரெக்டாகவே நாயின்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ அர்ப்பணம் பண்ண வேண்டியது தானே. இது தப்புன்னா அதுவும் தப்பு தானே. கண்டிப்பா மக்களை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மக்களை சொன்ன மாதிரி அவர் சொல்ல மாட்டார். அவரை பொறுத்தவரை மக்களை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் லாரன்ஸை பொறுத்தவரை அப்படி பேச மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படியும் யதார்த்தமாக வந்த மாதிரி தெரியல, அதை யோசித்து வந்திருக்கிறாரு. எதையுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். நான் நினச்சி பார்த்தது அப்படி இல்லை. நம்ம ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா அவருக்கு, அதனால் வரலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மக்களை வந்து நம்ம வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட் என்னவோ அதன்படி நம்ம வந்து சந்தித்து அவங்களோட தேவைகளை நிறைவேற்றினா தான் அவங்கள ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நான் நினச்சது. ஆனால் இது வரைக்கும் அவர் அந்த ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தியானா உண்மையிலே அதில் அவரை நல்லா பாராட்டலாம். ஆனால் நாயின்னு சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் இவரா அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு விட எப்படி அவர் ஓப்பனாக பேசணும், நான் இப்படி பேசலை அப்படிங்கிறத பேசிட்டா மக்களுக்கு ஓரளவுக்கு இதாயிரும். வந்து நல்லதை செய்யட்டும்.
அதான் சொன்னார்லே எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் போய் நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அண்ணா. ஆனால் யாரையும் அவர் பகைச்சிக்க மாட்டார். அவரை பொறுத்தவரை அவர் யாரையும் பகைச்சிக்க மாட்டாருங்கிறது தான் என்னோட இது